அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான யோகா. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கோமுகாசனம். இந்த யோகாவை நம்ம நார்மல் ப்ரீதிங்கில் தான் பண்ணணும். நான் உங்களுக்கு டெய்லி சொல்லிகிட்டே இருக்கிறேன், எந்த யோகா பண்ணாலும் நார்மல் ப்ரீதிங்கில் தான் பண்ணணும், மூச்சை ஹோல்ட் பண்ணக்கூடாது. யோகா பண்ணும்போது கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது எங்கள் கூடயே நீங்கள் சேர்ந்து பண்ணிவிட்டு நாளையிலேருந்து இதை பண்ணாமே இருக்காதீங்க. டெய்லி பண்ணுங்கள். டெய்லி இந்த யோகாவுக்காக நீங்கள் ஒரு 15 மினிட்ஸாவது ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோமுகாசனம். அதை நம்ம எப்படி செய்கிறதுன்றதை இப்போ பார்க்கலாம். இந்த கோமுகாசனம் செய்யும்போது ஃபஸ்ட்டு 2 கால்களை நீட்டுக்குமா. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உட்காரணும். அப்புறம் உங்களுடைய வலது காலை எடுத்து நல்லா பெண்ட் பண்ணி இந்த மாதிரி வைக்கணும். இப்போ வைப்பாங்க பாருங்கள், இந்த மாதிரி வைக்கணும். அப்புறம் உங்களுடைய லெஃப்ட் லெக் நல்லா மடக்கி வைங்க. இந்த போஸ்டரில் இருக்கும்போது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, 2 முட்டியும் ஒரே லைனில் இருக்கணும். 2 முட்டியும் ஒரே லைனில் இருக்கணும். நார்மல் ப்ரீதிங்கில் தான் இருக்கணும். மூச்சை ஹோல்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் உங்களுடைய இடது கை லெஃப்ட் ஹேண்டை நல்லா மேலே தூக்கணும். பெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். உங்களோட எல்போ பெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய ரைட் ஹேண்டை பேக்கில் கொண்டு போங்க. நல்ல தலையை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு 20 கவுண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் எடுத்த உடனே எல்லாருமே 20 கவுண்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு 2 கைகளில் இந்த பக்கம் உள்ள பகுதியெலாம் நல்லா குறையும். உங்களோட ஹிப் பகுதியெலாம் நல்லா ஸ்ட்ரென்த்தனிங் ஆகும். இந்த கோமுகாசனம் செய்யும்போது கண்டிப்பாக பெண்களுக்கு ஒரு அபவ் 40 உள்ள பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு யோகான்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ஓவரீஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு யோகான்னு கூட இதை சொல்லலாம். அதனால் அபவ் 30s அபவ் 40ஸ்லாம் உள்ளவங்க இந்த யோகாவை கண்டிப்பாக டெய்லி செய்யணும். இப்போ நம்ம இதே யோகாவை இன்னொரு தடவையும் பார்க்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நல்ல டீப் ப்ரீத்திங் இழுத்து விடுங்க. 2 கால்களை நல்லா நீட்டுங்க ஃப்ரண்ட்டில். ஓகே, இப்போ இந்த யோகாவை நம்ம மறுபடியும் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். உங்களோட வலது காலை பெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட லெஃப்ட் லெக் இடது காலை பெண்ட் பண்ணுங்கள். இது செய்யும்போது நீங்கள் பார்க்க வேண்டியது 2 முட்டியும் ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்கணும். இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கக்கூடாது. பேக் போன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இது நீங்கள் முதல்ல செய்யும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த பேக் பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பேக் பெயின் இருக்காது. இப்போ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை நல்லா மேலே தூக்குங்க. உங்களுடைய எல்போ பெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ரைட் ஹேண்டை பேக்கில் கொண்டு வாங்க. தலையை நல்லா ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும். 20 கவுண்ட் பண்ணணும். 20 நல்லா சவுண்டாக வெளியில் கவுண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இது நீங்கள் செய்யும்போது உங்கள் தலையை லெஃப்ட் அண்ட் ரைட்லாம் டேர்ன் பண்ணி பார்க்கக்கூடாது. நல்லா ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும். இந்த யோகாவை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய 2 கைப்பகுதி நல்லா குறையும். உங்களுடைய ஹிப் பகுதி நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்படியே நம்ம மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணலாம். நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும். மூச்சை ஹோல்ட் பண்ணக்கூடாது. இந்த யோகாவை இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கோமுகாசனத்தை பெண்கள் ரொம்ப முக்கியமாக செய்யணும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் சமையல் செய்கிறீங்க, உங்களை சுற்றி இருக்க எல்லாரையுமே நீங்கள் பார்த்துக்கிறீங்க உங்களை தவிர. அதனால் எல்லா பெண்களுக்கும் டைம் இல்லைன்ற கான்செப்ட் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. எனக்கு ஃபோன் பண்ணும்போது கூட இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணும்போது கூட டைம் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதனால் உங்களுக்கு டைமே இல்லைன்னா கூட இந்த ஒரு யோகாவை பண்ணும்போது எல்லா பெண்களும் கண்டிப்பாக ஹெல்த்தியோடு இருப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த ஒரே ஒரு யோகாவை செஞ்சால் கூட போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஒரு யோகாவை செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும். நாளைக்கு வேறு யோகாவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.